எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தன்னோட வாழ்க்கை சினிமாதாங்கிற முடிவோட ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டு பசங்களோட கதை தான் இது. தமிழ்நாட சேர்ந்த அசோக் விசாலுங்கிறவங்க ஒரே காலேஜ்ல ஒரே டிபார்ட்மெண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க ஒரே டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருந்தாலும் 2 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சரா தான் இருந்திருக்காங்க. ஃபைனல் இயர் ஒரு ஷார்ட் பிலிம் ப்ராஜெக்ட்ல 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜும் முடியுது. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷால் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கான். அசோக்கும் வேற ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு ஒவ்வொரு ஆடிஷனா அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே ஒரு வருஷம் மீட் பண்ணாம போன் கால்ஸ்லயே பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அசோக் ஒரு முடிவு எடுத்து, நம்ம 2 பேரும் வாய்ப்பு தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட திறமைகளை வெளிக்காட்ட முடியாமயே போக வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் அவங்களோட திறமைகளை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட திறமைகளை சோசியல் மீடியால காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகும். சரி, ஓகேன்னு சொல்லி விஷால் அசோக்கோட ஊருக்கே கிளம்பி போறான். அசோக் விஷாலுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி சாப்பாடுல இருந்து ரூம்ல இருந்து எல்லாமே அசோக் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நல்லபடியா காமெடி கண்டென்ட் போடுறாங்க. நல்லா வியூஸ் போகுது, 10K ஃபாலோவர்ஸும் வருது. நல்ல ஒரு என்கரேஜிங்கா போயிட்டு இருக்க நேரத்துல அசோக் நிறைய ப்ராப்ளமும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் வர ஆரம்பிச்சுது. அந்த நேரத்துல அசோக்னால வீடியோ மேல போக்கஸ் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. விஷாலும் இருந்த ரூமை காலி பண்ணிட்டு அசோக்கோட வீட்டிலேயே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அசோக் ஃபேமிலியோட நார்மலா பேசிட்டு இருந்தவன் ரொம்ப மிங்கிள் ஆகுறான். அசோக்கும் விஷாலும் ஃப்ரெண்டா இருந்தவங்க போக போக பிரதர்ஸா மாறுறாங்க. அந்த இடத்துல நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அசோக் விஷாலுக்கு தெரியாத விஷயங்கள், லைஃப் சம்பந்தமா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அசோக்கோட ஃபேமிலியும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அசோக்கும் சரி, விஷாலும் சரி, அசோக்கோட ஃபேமிலியும் சரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்களும் இருக்க ஆரம்பிக்குது. அந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் தாண்டி அசோக் வீடியோ மேல பெருசா போக்கஸ் பண்ண முடியுதான்னு கேட்டா அசோக்னால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிதான் வீடியோ எடுக்க முடியுது தவிர காமா வீடியோ எடுக்க முடியல. அந்த ஸ்ட்ரகிள்லயே அசோக் வீடியோ எடுக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரகிள்ல இருக்குது, மறுபடியும் வீடியோ எடுக்கிறது, ஸ்ட்ரகிள்ல இருக்குது, இப்படியே போய் போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வர அசோக் தாண்டிட்டாரு. அசோக்கும் சரி, விஷாலும் சரி, அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து அவங்களோட வாழ்க்கை மாறிடாதாங்கிற ஒரு முயற்சியோட இப்ப வர ஓடிட்டு தான் இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நாங்க தான். நாங்க கிட்டத்தட்ட 100 வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்து நான் மனசு விட்டு சிரிப்பேன். ஆனா அசோக் அந்த வீடியோ எடுக்கும்போது அவரோட சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இந்த நேரம் வர நாங்க ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கோம். இருந்தாலும் எங்களோட வீடியோ நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே வீடியோல தான் இருக்கணும். என்னதான் ஸ்ட்ரகிள் வந்தாலும் நாங்க ஃபுல் ஃபோக்கஸா வீடியோல போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர்ஷிப் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பாக்குற யாராச்சும் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணுங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில கீழே கொடுக்குற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் எங்களோட சேனலை மென்ஷன் பண்றேன். அந்த சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்களுக்கு நீங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வெற்றி நம்ம